அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய தலைப்பு ஆனந்த உற்சாகமே பலம். இதோட அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். முதல் விஷயம், சமுதாய கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கின்ற உற்சாகத்தன்மை உங்களுக்கு புரியும். உற்சாகமா இருக்கிறது, சுறுசுறுப்பா இருக்குது வச்சுப்போம். அந்த சுறுசுறுப்பு தன்மை இருக்கிற வரைக்கும் எந்த செயலை எடுத்தாலும் நீங்க பாட்டு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த சுறுசுறுப்பு தன்மை குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கிறோம். பெரிய விஷயமா இருக்காது. காரணமே இந்த சுறுசுறுப்பு தன்மை குறையறதுனாலதான், இந்த உற்சாகத்தன்மை குறையறதுனாலதான். இந்த உற்சாகத்தன்மை தொடர்ந்து ஒரு மனிதனுக்கு நீடித்துக் கொண்டே இருந்தால் உங்க வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி நோக்கி நகரும். ஒரு உடல் ரீதியாக ஒரு நோயோ ஒரு பிரச்சனையோ ஏற்பட்ட உடனே தோய்ந்து போயிட்டோம் அப்படின்னா அதுக்கான தெளிவான முடிவு எடுக்க முடியாது. ஒரு தொழில் சார்ந்து ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா உடனே உள்ளுக்குள்ள சுறுசுறுப்பு தன்மையை உற்சாகம் இழந்து பயத்திலேயோ பதட்டத்திலேயோ ஒரு ஏமாற்றத்திலேயோ ஒரு வழியோ சென்று விட்டால் எப்படி நீங்க நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியும்? உறவுகள் சார்ந்து எதுவாயினும் சரி, இந்த உற்சாக சக்தி இதுதான் மூலம். இந்த உற்சாகம் தொடர்ந்து நீடிப்பதற்கான அடிப்படை சத்தியத்தை தெரிந்து கொள்வதுதான் ஆன்மீகம் என்று சொல்கின்றேன். ஆன்மீகம்னா ஏதோ ஒண்ணு அப்படியே வெளியுலக வாழ்க்கை விட்டுட்டு விலகுவது அல்ல. எடுத்த சமுதாய வாழ்க்கையை உற்சாகமாக வாழ்ந்து காமிப்பது, உற்சாகமாக ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் நிறைவான செல்வத்தோடும் இனிமையான உறவுகளோடும் ஆனந்தத்தோடு நிறைவுத்தன்மையோடு நினைத்த வாழ்க்கை ஆனந்தமாக வாழ்ந்து உடலை விட்டு பிரியும் பொழுது எங்கிருந்து வந்தோமோ அந்த பிரபஞ்ச சக்தியோடு இந்த பிரபஞ்சத்தோடு பேரானந்தத்தில் கரைந்து மறைவது. அப்ப இந்த உற்சாகம் சக்தி நீடிப்பதற்காகத்தான் இப்ப இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் முயற்சி பண்றாங்க. யோகா பண்றது, பிராணாயாமம் பண்றது, தியானங்கள் செய்வது, பூஜைகள் செய்வது, இதெல்லாம் எதற்காக? அடிப்படையாக எதற்கு தேவை? நீங்க உற்சாகமா மாறுறதுக்காக, ஒரு உற்சாக சக்தியோடு நீங்கள் எழுந்து நிற்பதற்காக. நீங்க தான் எழுந்து நின்னாகணும். பிரச்சனை தானா எதுவுமே சரியாகாது. நீங்க தான் உற்சாக சக்தியோடு எழுந்து யோசிக்க வேண்டும். எப்படி? உங்களுக்கு பசிக்கும் போது சாப்பாடு நீங்க தான் சாப்பிடணும், வேற யாரும் சாப்பிட்டாலும் பசி தீராது. அது போலதான் நீங்க தான் பண்ணணும், எழுந்து நிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உற்சாகமா எழுந்துச்சு நிக்கணும். சரி, ஏன் உற்சாக சக்தி குறைகின்றது? இதான் கேள்வி. எதனால சில டைம்ல நிக்குது, சில டைம்ல இருக்க மாட்டேங்குது? காரணம் என்ன? டிஸ்டர்ப் ஆகுறீங்க. எதனால டிஸ்டர்ப் ஆகுது? உணர்ச்சி முடிச்சுகள், நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய உடலை பற்றி ஆரோக்கியத்தை பற்றிய பாதிப்புகள், கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகளின் தொகுப்பு, உறவுகளை சார்ந்து ஏற்படுகின்ற பாதிப்புகளின் தொகுப்பு, தொழிலை சார்ந்த பாதிப்பின் தொகுப்பு, இது எல்லாம் உள்ளுக்குள்ள சேர்ந்து இதை வைத்துதான் நீங்க உற்சாகத்தை வெளிப்படுத்துறீங்க. அதெல்லாம் சஸ்டெயின் ஆக மாட்டேங்குது. ஒரு உதாரணத்திற்கு, உங்க தொழில் நினைச்சோன்னே உங்களுக்கு சந்தோஷமா ஹாப்பியா ஃபீல் ஆச்சுன்னா நீங்க அதுல அந்த இன்கம்ப்ளீஷன், நான் சொல்லக்கூடிய உணர்ச்சி முடிச்சது இல்லைன்னு அர்த்தம். தொழில் நினைச்சது ஒரு டல்லா, ஒரு டயர்டா, ஒரு வெறுப்பா, சுமையா இப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா உணர்ச்சி முடிச்சல இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை வச்சுதான் நீங்க உங்க சிந்தனை இருக்கு. அதை வச்சுதான் உற்சாக சக்தி இயங்கும். அந்த உற்சாகத்தை வச்சுதான் சிந்தனை துவங்கும். அதே போலதான் ஃபேமிலி விஷயம். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. நீங்களே உங்களை பரிசோதித்து பாருங்கள்.
உங்க ஃபேமிலியில யாரை நினைச்சாலும் நமக்கு சந்தோஷம் மட்டும்தான் உள்ளுக்குள்ள இருக்கணும். ஆரோக்கியத்தை நினைச்சாலும் சந்தோஷம் மட்டும்தான் நீடிக்கணும். தொழிலை சார்ந்தாலும் சரி, எதை சார்ந்தாலும் சரி, உங்களுக்குள்ள அந்த உத்வேகமான அந்த சந்தோஷம் நீடிக்குதா, இருக்கா, பொங்குதா? அப்படி இல்லை, இந்த உறவை நினைக்கும் போது உள்ளுக்குள்ள மனக்கசப்பு ஏற்படுதுன்னா அது கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்பு தான். அப்ப அந்த உணர்ச்சி முடிச்சுகளை வச்சுதான் நீங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதை வச்சுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த உற்சாக சக்தி கொண்ட சுறுசுறுப்பு தன்மை இயங்குகின்றது. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. அப்ப முதல் விஷயம், இதுல இருந்து விடுதலை அடைந்து இந்த உற்சாகத்திலேயே இருக்கக்கூடிய முழுமையான எனர்ஜியா அந்த ஆனந்த உணர்வு தான். அது எங்க இருக்கு? நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம், உங்களுக்குள்ளதான் அது இருக்கு. எங்க இருக்கு? உயிரின் தன்மை தான் ஆனந்த உணர்வு. இந்த ஜீவாத்மாவுக்கு இன்னொரு பெயர் ஆனந்த சக்தி. அந்த ஆனந்தத்தை நீங்கள் உணர முடியும். அந்த ஆனந்தத்தை நீங்க உணர்ந்தீங்கன்னா, அந்த ஆனந்தத்திலிருந்து நீங்க பாருங்க, ஆனந்தத்திலிருந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சாவே உற்சாகமா இருந்துகிட்டே இருக்கும். அந்த உற்சாக சக்தி சஸ்டெயினாக ஆக ஆக உங்களுடைய சிந்தனை சரியான சிந்தனையாக மாறும். சரியான சிந்தனை இருந்தா தான் அந்த சிந்தனையை செயலாற்ற முடியும். ஒன்னும் பயப்படுறது, இல்லைன்னு பேராசைப்படுறது, நிதானத்தை இழக்கிறது, பதட்டப்படுறது, இது எப்படி வாழ்க்கையில ஒரு விஷயம் ஹாப்பியை கொடுக்கும்? முடியாது. முதல் விஷயம், உங்களை நீங்களே ஆனந்த பலத்தை உணர வேண்டும். அந்த ஆனந்தம் தான் நிரந்தரமான சந்தோஷம் சொல்றேன். அது எப்பொழுதுமே நீடிக்கின்றது. அது எந்த சூழ்நிலையும் டிஸ்டர்ப் ஆகிறது இல்லைன்னு நீங்க தெரிஞ்சாதானே உங்களுக்குள்ள இந்த சுறுசுறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். இது மிக முக்கியமான விஷயம். இது ஒரு மனிதன் அடிப்படையாக வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய, தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சத்தியம் ஆனந்த உணர்வு. நீங்க உங்களை பத்தியே தெரிஞ்சுக்காம, உங்களுடைய கெப்பாசிட்டியை புரிஞ்சிக்காம, உங்களுடைய நிதானத்தன்மையை புரிஞ்சிக்காம எப்படி செயலாற்ற முடியும்? நல்லா புரிஞ்சுங்க. எந்த தொழில் எடுத்தாலுமே அதை நீங்க சரிவர செய்ய முடியும். அதற்கான புத்திசாலித்தனமும் அதற்கான உத்வேகத்தன்மை தான் தேவை. அப்ப உங்களை நீங்க முதல் தயார்படுத்தணும். அதான் ஆனந்த சக்தி. ஆனந்த உயிரோட்டமே பலம். முதல் விஷயம் நீங்க புரிஞ்சுக்குங்க. எது நடந்தாலும் நீங்க உங்களை கிவ் அப் பண்ணாம இருக்கணும். ஆங்கிலத்தில் ஒரு ரொம்ப ஃபேமஸான வேர்டு, நெவர் எவர் கிவ் அப். உங்களை ஒருபோதும் எந்த சூழ்நிலைக்காகவும் கைவிடாமல் இருப்பது. எப்படி? உங்களுக்குள் இருக்கும் ஆனந்தம் என்கின்ற சக்தியை உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா சொல்ல முடியும், உங்களால எந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மைக்குள் வந்து விடுவீர்கள். இதுதான் பலம். இதுதான் உண்மையான வெற்றி. வெற்றி என்பது ஏதோ ஒரு செயலை செய்து முடிப்பது வெற்றி அல்ல. உங்கள் பலமாக உங்களின் எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் நீங்கள் கீழே நோக்கி போகாமல், குழப்பத்திற்குள் செல்லாமல், உத்வேகத்திலே இருந்து வாழ்வதுதான் பலம். உங்களை கிவ் அப் பண்ணாம அந்த உற்சாகத்திலேயே இருக்க வைப்பதுதான் பலம் என்று சொல்லி, அதான் உண்மையான வெற்றி. அதுதான் வாழ்க்கைக்கு தேவை. எந்த தொழில் எடுத்தாலும் சக்சஸ் பண்ணுவீங்க. ஏன்? ரீசன் சொல்ல மாட்டோம். அதை செய்து முடிப்பதற்கு என்ன சிந்திக்கணும் என்கின்ற சிந்தனை ஆழமாக விடும். அந்த சிந்தித்தல் ஆழமாகும். அந்த சிந்தித்தலை செயலாற்றக்கூடிய சக்தியும் உள்ளுக்குள்ள இருக்கும். இதான் தேவை. ஒரு தொழிலோ ஒரு செயலையோ செய்வதற்கு என்ன தேவை? சரியான புத்தி, அதற்கான சக்தி. இந்த ரெண்டையும் உங்களுடைய ஆனந்த சக்தி வெளிப்படுத்தும்.
இந்த ஆனந்த உணர்வே உங்களுக்கு பலமா மாறிடும். அதான் உயிரின் சக்தி என்று சொல்கின்றேன். இந்த உயிருக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த உயிர் தான் இந்த சரீரத்தை படைக்குது. இந்த உயிர் தான் சரீரத்தை உருவாக்குது. இந்த உயிர் தான் சரீரத்தை இயக்குது. இந்த உயிர் தன்மை அதுக்கு புத்தி இருக்கு. கரெக்டா? புத்தி இல்லாம இதை படைக்க முடியாது. புத்தியும் இருக்கு, சக்தியும் இருக்கு. இந்த ரெண்டு தான் இயக்கம். இந்த ரெண்டுத்துக்கு இன்னொரு பேர் ஆனந்தம் என்று சொல்கின்றேன். ஆனந்தம் என்பது புத்தியும் சக்தியும் ஒன்றோடொன்று இணைந்த விஷயம் தான் ஆனந்த உணர்வு, உற்சாக சக்தி. இந்த ஆனந்த உணர்வு எப்படி இது செயலாற்றுனா, முதல் விஷயம் ஆனந்தம் உள்ளுக்குள் பரிபூர்ணமான நிறைவுத்தன்மையை தந்து கொண்டே இருக்கின்றது. அதனாலதான் உத்வேகத்தோடு இருந்து கொண்டே இருக்க முடியும் என்று சொல்கின்றேன். ஆனந்த உணர்வு தொடர்ந்து உங்களுக்குள் உத்வேகத்தையும் பரிபூரணத்தையும் திருப்தி தன்மையும் தருவதினால் நீங்க நிதானமா செயல்படுவீங்க. நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், ஒரு செயல் நடப்பதினால் ஏற்படுகின்ற சுகம் அல்ல இது. ஆல்ரெடி இருப்பே திருப்தியில் இருப்பதினால், இருப்பே நிறைவுத்தன்மையில் இருப்பதினால் நீங்கள் சிந்திப்பதே நிறைவாகத்தான் முடியும். நிதானமா யோசிப்பீங்க. மக்களே, அனைவரும் அடிப்படையாக இதை நோக்கி திரும்புங்கள். உங்களை பலமாக்குங்கள். வாழ்க்கை நீங்கள் நினைத்தது போல் வாழ முடியும். வாழ்க்கை போற போக்குல போய் சிக்காதீங்க. நீங்க முடிவு பண்ணுங்க, என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும். அதற்கு அடிப்படையாக நீங்கள் உங்களை உணர வேண்டும். ஆனந்த உணர்வு, இதுதான் ஆத்ம ஆனந்தம் என்று சொல்கின்றேன். ஆன்மாவின் இருப்பு ஆனந்தமயமானது. எந்த ஒரு மனிதன் இதை உணர்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நினைத்தது அனைத்தும் நடக்க துவங்கும். சாமிஜி, எப்படி நினைச்சலாம் நடக்கும்? தேவையானவற்றை தெளிந்த சிந்தனையை உருவாக்கி செய்வார்கள். தேவையில்லாத விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு தேவையில்லாத ஆசையில சிக்கிக்கிட்டு நடத்த முடியாம சஃபராக மாட்டாங்க. இதை உள்முகமாக திரும்ப வேண்டும். ஆனந்தத்தை உணர வேண்டும். அதை நோக்கிதான் அனைத்து உற்சாக சக்தியும் இயங்குகின்றது. இதை நோக்கி திரும்புவோம். ஆனந்தம் என்கின்ற தெளிவு, ஆனந்தம் என்கின்ற சக்தியை நோக்கி திரும்ப துவங்குவோம். இதை நோக்கி பயணம் செய்வோம். இதற்கான தியானங்களை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த தியானங்களை பற்றி தெரிந்து கொண்டு ஆத்மானந்த தியானத்தை செய்து நாம் பலமாக ஆனந்த உயிரோட்டமே பலம் என்பதை உணர்வோம். இதை பற்றி தியானங்களும் உங்களுக்கு நான் வெகு விரைவில் இது மூலமாக தெரிவிக்கப் போகின்றேன். இதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அல்லது நேரடியாகவும் வரலாம். இதை கற்றுக்கொண்டு ஆனந்தம் என்கின்ற உயிரோட்டத்தை பலமாக புரிந்து கொண்டு வாழுங்கள். அனைத்தும் சாத்தியமே. வாழ்க்கையை வாழ்வதற்கு நன்றி. நீங்கள் எல்லோரும் ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றிகள்.